இன்னரன்ஸ் தான் நாம் என்ன மாட்டு வண்டியாவோ டிராக்டராவோ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். புரியுதா? ஸோ நம்மளுடைய ஒரிஜினல் தன்மை என்னன்னா ஃப்ளைட்டு. அது தெரியாமல் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், மாட்டு வண்டி ஆட்டம் டிராக்டர் ஆட்டம் தரையில் ஓட்டிட்டு இருக்கிறோம், இன்னும் பறக்கவே இல்லை. ரைட்டா? ஸோ நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம், பறக்க போகிறதா என்னங்கிறது. அது என்னன்னா பறக்க போகிறதுனுடைய பொருள் என்னன்னா, என் மனம் எவ்வாறு செயல்படுகிறது, இதுவரை நம் வாழ்க்கையில் கண்டிராத ஒரு மிக முக்கியமான நுட்பத்தை தெரிந்து கொள்ள போகிறோம். ரைட்டா? அதுக்கு என்ன போகணும் சார் அப்படின்னு ஒரு கேள்வி. நான் சொல்றேன், வேதாந்தம், உபனிஷத்து, தத்துவமசி, நீயே அது இப்படின்னு ஒரு 10 புத்தகம், இவ்வளோ பெரிய தலவாணிக்கு ஒரு புத்தகம் இருக்குது. இதையெல்லாம் படித்திருக்கின்றால் நீங்கள் நீயே அது என்பதை விளங்கிக் கொள்வாய் சொன்னு வச்சுக்க. ஏண்டா இதுக்காக எவ்வளோ கூப்பிட்டு நான் சிவான அங்கேயும் கூப்பிட்டு இருக்கேன். எங்கள் அப்பனே பெரிய பெரிய புத்தகம் வாங்கிட்டு அந்த திறந்து கூட மறந்து கூட திறக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி சத்தியமாக அந்த மாதிரி அறிவுங்களானே கூப்பிடல. அந்த அத்தனை பெரிய பெரிய புத்தகம் சொல்றதுல ஒரு சாரம், இவ்வளோ பெரிய புக்கும் ஒரு ஃபைன் எசன்ஸ் சொல்லுது. அந்த எசன்ஸாலே உன்னை மாத்திரம் தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? அந்த அந்த ஃபைன் எசன்ஸ் என்னவோ அதுவும் இங்கே வேற இல்லைன்னு உனக்கு சொல்லி வர்றது தான் இங்கே கூப்பிடும். ரைட்? அதுக்கு நாம் எடுத்துக்கிற 2 கருவி என்ன அப்படின்னு கேட்டா, இந்த உடம்பு, இதுக்குள்ள இருக்கிற மனசு. உடம்பு கண்ணுக்கு தெரியும், மனசு எங்க இருக்கு எங்க இருக்கு தெரியல. ஆனா வழி எக்கச்சக்கமா வாங்கியிருக்கேன். வச்சு செஞ்சிருக்கா செய்யும். மனசார அடி வாங்காத யாரா இருக்கீங்களா? போதும் போதும் வாங்கியிருக்கேன் பாஸ் அப்படின்னு சொல்றீங்களா? அப்ப யாரும் மனசுனால அடி வாங்குறவர்கள் யாருமே இல்லை, எல்லாருமே அடி சமைச்சாலும் வாங்கிக்கணும். அப்ப ஆனா இல்ல இருக்கோ இல்லையோ தெரியல, ஆனா அதனால அடி வாங்கிருக்கேன். ஸோ அது இருக்குதுங்கிற முடிவு வச்சுக்கலாம். அது எங்கேயோ இருக்கு, அது இருக்குன்னு போகணும், அதை பற்றி அவசியம். அது இருக்கு, எனக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி உடம்பு கண்ணுக்கு தெரியுது. இதுக்குள்ள ஒன்று ஓடுது. நாங்கள் தப்பா உள்ள நமக்குள்ள உடம்பு இன்னர் ஆரம்பிச்சு காமிச்சிடும். நான் வாத்தியார் இல்லை, இருந்தாலும் நீங்களாம் அறிவாளி இல்லையா, ஈஸியாக டக்குன்னு கேட்ச் பண்ணிக்கிறதுக்காக அப்படி கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த ஹியூமன் பாடி. இது என்னது? இதுதான் நமக்குள்ள இருக்குது. கரெக்டா? லங்ஸு, ஹார்ட்டு, லிவரு, வயிறு, குடல், இதெல்லாம் நாம் உங்கள் அனட்டாமி பாடம்